இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் வந்து நம்ம பென்ட்ரைவ் வச்சு பூட் பண்ணி தான் வந்து நம்ம போடுறோம். அதை வந்து ரெண்டு விதமாக வந்து பூட்டபிளாக மாற்றலாம் பென்ட்ரைவில். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா பென்ட்ரைவை பூட்டபிளாக மாற்றலாம் ஒரு சில கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி. அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா நம்ம வந்து அதை வச்சு பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்போ அந்த ரெண்டு மெத்தடையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெண்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து நம்ம பண்ணணும். ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பென்ட்ரைவை இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் அதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இந்த பென்ட்ரைவில் ஃபஸ்ட்டு வச்சுக்காதீங்க, எந்த பென்ட்ரைவில் நீங்கள் பூட்டபிளாக மாற்ற போகிறீங்களோ. ஏன்னா இந்த பென்ட்ரைவ் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்பில் நம்ம பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆகிட்டு திருப்பியும் புதுசாக நம்ம என்ன இது பண்ணுறோமோ அந்த ஃபைல்ஸ் தான் உள்ளே வரும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட்டாக எல்லா ஃபைல்ஸையும் ஏதாச்சும் ஒரு ட்ரைவ்லேயோ கூகுள் ட்ரைவ்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன செகண்டரி ஹார்ட் டிஸ்க் எதில் இருக்குமோ உங்களோட சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி பென்ட்ரைவ் வந்து என்னோட சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணிட்டேன். அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த யூஎஸ்பி டிரைவ் டி அப்படின்னு இருக்கிறது தான் வந்து என்னோடய பென்ட்ரைவ். இது வந்து 8 GB பென்ட்ரைவ். ஸோ 7.45 GB வந்து ஃப்ரீன்னு காமிக்குது. இதை நான் வந்து எம்டியாக தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன்னில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணோன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட் டிஸ்க் பார்ட். ஸோ இந்த டிஸ்க் பார்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் டிஸ்க் பார்ட் மாதிரியே லைக் கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே டிஸ்க் பார்ட் மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் பார்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுக்கணும். இந்த லிஸ்ட் டிஸ்க் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டமில் எத்தனை டிஸ்க் வந்து இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து டிஸ்க் 0 465 GB இருக்குது. டிஸ்க் 1 7633 MB இருக்குது. ஸோ டிஸ்க் 0 வந்து இந்த சிஸ்டமில் இருக்க ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸு. டிஸ்க் 1 வந்து இந்த சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்க பென்ட்ரைவோட ஸ்பேஸு. இங்கே ஒரு இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நான் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிஸ்க் சிஇஎஃப் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட கம்ப்ளீட் ஸ்பேஸை வந்து அங்கே 465 GBன்னு காமிக்குது. வெறும் இந்த யூஎஸ்பி 7.45 GBயை தான் இங்கே 7633 MBன்றத காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் டிஸ்க் 1. ஏன்னா டிஸ்க் 1 தான் நம்மளோட பென்ட்ரைவ். நான் அதை தான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ டிஸ்க் 1 இஸ் நவ் செலக்டட் டிஸ்க் அப்படின்ட்டு இந்த கமாண்ட் வந்து கிளியராக காமிக்குது. எப்பயுமே இந்த கமாண்ட் வந்து கிளியராக காமிச்சதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எரர் வரும், இல்லை உங்கள் பென்ட்ரைவை பூட்டபிளாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வருதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து க்ளீன் அப்படின்ற கமாண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் கிளீனிங் த டிஸ்க். ஸோ இப்போ இந்த டிஸ்க் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கிரியேட் பார்ட்டிஷியன் பிரைமரி. ஸோ நான் இந்த கமாண்ட் வந்து தப்பாக கொடுத்துட்டேன், ப்ரைமரி. ஸோ அதனால் வந்து பாருங்கள் அது வந்து லிஸ்ட் பண்ணுது இந்த கமாண்ட் ப்ராம்ப்டே. இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டிஸ்க் பார்ட் சக்ஸஸ் இன் கிரியேட்டிங் த ஸ்பெசிஃபைட் பார்ட்டிஷன். ஸோ இதுவும் இப்போ வந்து சக்சீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ். ஸோ இதனால தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட்டில் உங்களோட எல்லா டேட்டாவையும் வேறு ஒரு ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்க சொன்னது. ஏன்னா இந்த கமாண்டில் தான் உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆகும். ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஃபார்மேட் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ். என்டிஎஃப்எஸ்ன்றது ஃபார்மேட். இப்போ நம்ம பென்ட்ரைவ் வந்து எந்த ஒரு ஓஎஸ் பூட்டபிள் பண்ணுறதா இருந்தாலும் என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு குயிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து கொடுக்கணும்.
ஏன் இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த குயிக் கமாண்டை கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபார்மேட் நடந்துட்டுருக்கு. 0% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்குது. வெயிட் பண்ணுவோம், அது சக்சீட் ஆகி வரும். ஸோ இப்போ பாருங்கள் டிஸ்பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் த வால்யூம் அப்படின்னு காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். ஸோ dispatch mark the current partition as an active. ஸோ நெக்ஸ்ட் வந்து assign command. dispatch successfully assign the drive letter or mount point. இப்போ பாருங்க ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஆட்டோ நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த பென்ட்ரைவை பூட்டபிளாக மாற்றிட்டோம். யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். இதுதான் ஸ்டெப் 1, ஐ மீன் ஃபஸ்ட்டு மெத்தடுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறோம். வாங்க இப்போ செகண்ட் மெத்தட்குள்ளே போகலாம். இப்போ வந்து இங்கே எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது போயிடும். திருப்பி இதுக்கும் எக்ஸிட் நான் கொடுக்குறேன், போயாச்சு. நம்ம செகண்ட் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம பூட்டபிளாக மாற்றிட்டோம் இந்த பென்ட்ரைவை. இதை வந்து அன்பூட்டபிளாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களோட யூஎஸ்பி டிரைவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்து NTFS ஃபார்மேட்டையும் நீங்கள் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அன்பூட்டபிளுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் அன்பூட்டபிளுக்கு ப்ராசஸ். நம்ம இப்போ செகண்ட் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மெத்தட் 1ல் வந்து CLI வச்சு நம்ம யூஸ் பண்ணி யூஎஸ்பி பென்ட்ரைவை வந்து நம்ம பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது மெத்தட் ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நம்ம பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த சாஃப்ட்வேரோட நேம் தான் Windows 7 USB DVD டவுன்லோட் டூல். இந்த டூல் வந்து ஃப்ரீயாக இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டூலை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த டூல் நேமே வந்து Windows 7 USB/DVD டவுன்லோட் டூல் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நான் Windows 7 OS மட்டும்தான் ISO இமேஜ்லேருந்து பூட்டபிளாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லைங்க. எல்லா இப்போ Windows 10 Windows 11 எந்த விண்டோஸ் இருந்தாலும் இந்த டூலை வச்சு நம்ம வந்து பூட்டபிளாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து ஸ்டெப் 1 to 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1ல் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ISO விண்டோஸ் ISO இமேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி Windows 10ஓட ISO இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நான் வந்து யூஎஸ்பி டிவைஸை வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா டிவிடியும் இதில் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் நம்ம டிவிடி வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே வந்து பென்ட்ரைவ் இந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்போ டிவிடியெல்லாம் ரொம்ப காலம் முன்னாடியே போயிடுச்சு. ஸோ யூஎஸ்பி டிவைஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூஎஸ்பி டிவைஸில் உங்களுக்கு வந்து பாருங்கள் காமிக்குது இந்த ரிமூவபிள் மீடியா 7.4 GB ஃப்ரீ. இதில் தான் வந்து காப்பி பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குது. எஸ், நான் வந்து பீயிங் காப்பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், the selected USB device G the removal disk must be erased in order to continue. Do you want to erase all that? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பென்ட்ரைவை இங்கே வந்து எரேஸ் பண்ண கேட்குது. ஸோ நான் வந்து எரேஸ் யூஎஸ்பி டிவைஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் நான் பண்ணுறேன். அப்போயுமே வந்து என்கிட்ட என்ஷோர் பண்ணிக்கவா, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்றது சொல்லுது. எஸ்ன்னு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சாஃப்ட்வேரை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மை கம்ப்யூட்டர் போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த யூஎஸ்பி டிரைவ் தான் பூட்டபிளாக மாறி இருக்கு, ஓஎஸ் போடுற மாதிரி. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மொத்தம் 8 ஃபைல்ஸ் வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட செகண்ட் மெத்தட் வந்து கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம அந்த ரெண்டு மெத்தடையும் நம்ம பார்த்தோம் எப்படி பென்ட்ரைவை பூட் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குன்றத கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நவீன் ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.